வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வலப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வலப் பகுதியில் நாம் காணவிருப்பது நீலகிரி மாவட்டம். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நீலகிரி மாவட்டத்தில் மழை பொழிந்த வண்ணமே இருக்கிறது. இந்த மழையோடு சேர்ந்து காற்றுகளும் அடிப்பதினால் ஆங்காங்கே மலைகள் பாறைகள் உருண்டு விழுவது, சாலைகளில் இன்னும் பல்வேறு இடங்களிலே மரங்களும் விழும் நிலைகளும் ஏற்பட்டு வருகிறது. நித்தமும் ஏதாவது ஒரு பகுதியில் நீலகிரி மாவட்டத்தில் சாலை போக்குவரத்து தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, சாலைகளில் மரங்கள் விழுவதின் காரணமாக. இதனால் பேருந்தில் செல்லக்கூடிய, அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள், பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்றவர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள் என்று பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். இந்த நிலையில் புதன்கிழமை அன்று காலை 9:30 மணி அளவில் பந்தலூர் தேவாலாவுக்கு இடையிலே நீர்மட்டம் என்று சொல்லப்படுகின்ற கோழிக்கோடு சாலையில் மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. இந்த நேரத்தில் பேருந்துகளோ வாகனங்களோ ஆட்களோ செல்லாத காரணத்தால் எந்த பாதிப்பும் இல்லாமல் அது ஒரு பாறை மேல் பகுதியிலே சரிந்து விழுந்ததினால் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை இருந்தது. அந்த பக்கம் வந்த பந்தலூரில் இருந்து கூடலூர் வரும் வழியில் வர முடியாமல் பந்தலூர் தேவாலா செல்ல முடியாத நிலையும், அதே நேரத்தில் கூடலூர் வழியாக பந்தலூர் இன்னும் கொளப்பள்ளி, ஐயங்கொள்ளி, எருமாடு, சேரம்பாடி, கோழிக்கோடு என்று செல்லக்கூடிய வாகனங்களும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது என்றும், தகவல் கிடைத்தும் 1 மணி நேரம் 10:30 மணி வரை அவர்கள் வரவில்லை என்றும், அதற்கு பிறகு வந்து அந்த மரத்தை அகற்றி போக்குவரத்திற்கு சீரமைத்து தந்திருப்பார்கள் என்று எண்ணப்படுகிறது. அதே வேளையில் பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவிகளும், கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களும், இன்னும் அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்களும் அங்கே இருந்து நீர்மட்டத்திலே இருந்து தேவாலா பகுதிக்கு வந்து தேவாலாவிலே சில வண்டிகளிலே ஏறி தங்களுடைய கல்லூரிக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் அலுவலகங்களுக்கும் வியாபாரம் சம்பந்தமாக செல்லக்கூடியவர்கள் சென்றார்கள் என்றும், இது பெரும் பாதிப்பு, இயல்பு வாழ்க்கை பாதிப்பு என்று ஏற்பட்டது என்றும், இதுபோன்ற நேரங்களில் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திலே இருந்து தயார் நிலையில் வர வேண்டும் என்பது அந்த பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கையாகவும், இன்னும் கல்லூரி செல்வதற்கு காலதாமதம் ஏற்பட்ட மாணவர்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் திரு ராஜா அவர்களும் இதனை நமது நகர்வல பகுதிக்கு தெரிவித்தார்கள். இப்படிக்கு நீளம் செய்தி
நீலம் செய்தி தொலைக்காட்சி நபர் அவர்கள் இதோ வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கு. பிறகு மரங்களை அகற்றப்பட்டு சாலை போக்குவரத்து சீரமைத்ததாக தகவல் தெரிவிக்கிறது என்று நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் நீலமலை தொலைக்காட்சி NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்கள் நீலமலை தொலைக்காட்சியினுடைய அங்கத்தினராக மாறினால் எந்த நேரத்திலும் இதுபோன்ற செய்திகளை காணலாம் என்றும், அதே வேளையில் உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா, தெரியவில்லையா, உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். எங்கள் பகுதிக்கு நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லை, செய்திகள் அதிலும் உள்ளூர் செய்திகள், திரைப்படங்கள், பாடல்கள், நகைச்சுவை என்று நவரசமான நிகழ்ச்சியை நல்ல முறையில் வழங்கி கொண்டிருக்கின்ற நமது நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் உங்கள் உரிமையை விட்டு கொடுக்காமல் உரிமையோடு கேட்டு பெற்று நீலமலை தொலைக்காட்சியை கண்டு மகிழுங்கள் என்று கூறி நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்